ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் லார்ட். இந்த புதிய நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். புதிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அவர் எல்லா காரியத்தையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதை நம்ம பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அந்த காலம்தான் நம்மளுக்கு தேவை. ஆகவே இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த ஆயத்தத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 37 அதிகாரம் 4-7 வசனங்களை வாசிப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. படித்த இந்த வசனங்கள்ல 5 காரியங்களை இன்றைக்கு நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டும். 5 காரியங்களை ஃபாலோ பண்ணணும். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய திட்டத்தை, அவருடைய ஆசீர்வாதங்களை அருள செய்ய போகிறார். முதலாவது காரியம் டிலைட், மகிழ்ச்சியாயிரு, மன மகிழ்ச்சியாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம், முன்னுரிமை. நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் தேவன் தான் முதல் இடத்துல இருக்கணும். முக்கியத்துவம் அவருக்கு தான் நாம் கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை படித்து அந்த வார்த்தையில நடப்பதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் மன மகிழ்ச்சியா இருப்பது என்ற அர்த்தம். டிலைட். 2வது காரியம் கமிட், ஒப்புவி. அப்படி என்றால் அர்ப்பணித்திரு என்ற அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கலாம். இந்த குறிக்கோளை அடைய வேண்டும், இப்படிப்பட்ட எய்ம், ஆம்பிஷன் நம்மளுக்கு இருக்கு, இதுதான் என்னுடைய பிளான், என்னுடைய திட்டம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கலாம். ஆனா அந்த குறிக்கோள்ல தேவன் மாற்றங்களை செய்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். நம்முடைய திட்டங்கள், நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் தேவனுடைய கையில் நம்ம ஒப்புவிக்கும் பொழுது அவர் மாற்றங்களை செய்வார். தேவனுடைய சித்தத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் செய்வார். அதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் கமிட்டிங். 3வது காரியம் ட்ரஸ்ட், நம்பிக்கையாயிரு. நம்முடைய தேவன் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர், எல்லா வல்லமையும் உடையவர். ஆகவே அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்பதுதான் அந்த நம்பிக்கை. அவர் நம்முடைய தேவைகள், நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அதுல தப்பி போவதற்கு ஒரு வழியை செய்வார், ஆசீர்வாதத்துக்கு தேவையான வழியை செய்வார் என்று அவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை நம்ம மேல இருக்கக்கூடாது, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மேல இருக்கக்கூடாது. தேவன் மேல முழுமையாய், முழு இருதயத்தோடு நம்ம வைக்கிற அந்த நம்பிக்கை தான் நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது. அது வேலை செய்யும். அடுத்த காரியம் ரெஸ்ட், அமர்ந்திரு. உங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் அளிக்கிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்கள், அமர்ந்திருங்கள், ரெஸ்ட் பண்ணுங்க. ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, ரொம்ப பரபரப்பா அதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்துக்கு தகுந்த மாதிரி தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்க போகிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். கடைசியாக வெயிட், காத்திரு. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இந்த வெயிட்டிங், காத்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். நம்ம காத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 வருஷம் ஊழியத்தை துவங்கி செய்வதற்கு முன்பதாக 30 வருஷம் அவர் காத்திருந்தார். அதுபோல வெயிட் பண்ணும் பொழுது, காத்திருக்கும் பொழுது தேவன் என்ன திட்டத்தை, என்ன சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படிக்கு 100% அவருக்கு நம்ம எல்லா ஆளுகையும் கொடுக்குறோம். அதுதான் காத்திருக்கிறது. ஸோ இந்த 5 காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது, நம்ம பின்பற்றும் பொழுது, மனதில் வச்சிருக்கும் பொழுது தேவன் அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நம்மளுக்கு அருள் செய்வார். நம்ம எந்த எஃபர்ட் போட்டு எல்லாவற்றையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தரே முன்னின்று உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். இந்த நாளிலும் இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும், உங்களுடைய ப்ராஜெக்ட், டாஸ்க் எதுவாக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் முன்பதாக இந்த காரியத்தை மனதில் வைங்க. தேவன் உங்களோடு இருந்து அவருடைய சித்தத்தின்படி ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் அருள் செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஒரு அருள் நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக இருக்கு. அதற்காக நன்றி செலுத்துவோம்.